ഇത് മൂന്നാമത്തെ മാർത്താണ്ഡത്തിലെ മൂന്നാമത്തെ മരണക്കിണർ. ഇത് ഒരു മരുത്തുവമന ഇരിക്കുന്നത്. ஜெயராஜ் மருத்துவமனை. அந்த மருத்துவமனைக்கு பக்கத்தில் தான் இந்த மரணக்கிணர் மார்த்தாண்டம் மேம்பால் தடி பக்கம் கிடக்கிறது. வேலைக்கே இல்லை, அரசியல் வாதிகளும் மிகப்பெரிய அமைச்சர்கள் எம்எல்ஏ எம்பிகள் போகக்கூடிய சாலை இந்த சாலை. பாருங்க நிலைமை. இது மோகன்குமாருடைய பேச்சு மட்டுமல்ல, அநேக மக்களும் கொந்தளிப்பில் இருக்கிறது. மக்கள் செய்த தவறு என்னன்னு தெரியுமா? இவர்களுக்கெல்லாம் வாக்களித்தால் தான் தவறு செய்த மக்கள் செய்த தவறு தான். தேர்வு செய்ய வேண்டவன் தேர்வு செய்யணும், வாக்களிக்கின்றவனுக்கு வாக்களிக்கணும். நாட்டுக்கு நல்லது செய்வதற்கு, தட்டி கேட்குது குரல் கொடுப்பதற்கு, ஓட்டம் வாங்கி ஜெயிச்சு வீட்டுக்குள்ளே போய் உட்கார்ந்திருப்பது அல்ல, தேவையில்லாத வார்த்தைகள் வெளியிடுவது அல்ல. யாருடையும் கடமை மக்கள் பணி செய்வதே கடமை, நேர்மையோடு. பாருங்க, இதே ஜெயராஜ் மருத்துவமனை ஆம்புலன்ஸு கூட கொண்டு இங்கே பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கிறது. ஒரு மருத்துவமனை இருந்தும் வியாபாரிகள் எவ்வளோ அவதிப்பட, வாகனங்களில் எவ்வளோ அவதிப்படணும் பாருங்கள். இது நீங்கள் கவனம் செலுத்தாலும் சரி, செலுத்தாமல் போனாலும் சரி, மோகன்குமார் போராட்டம் போட்டால், சாலை மறியல் போட்டால், என் மேலே நீங்கள் எந்த நடவடிக்கையும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கக்கூடாது. மார்த்தாண்டம் காவல்துறை, குமரி மாவட்டத்தில் எஸ்பி தொடங்கி அனைத்து காவல்துறை அதிகாரி என் மேலே கேஸ் ஃபைல் செய்யக்கூடாது. நீங்கள் கேஸ் ஃபைல் செய்யணும் என்று ஆசைப்பட்டால் NH-47 நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மேலேயும் மாவட்டத்திற்கு கூடியதான மாவட்ட அதிகாரிகள் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுத்து கேஸ் போட வேண்டும். நான் செய்கிறது மக்களுக்காக, எனக்காக அல்ல. சரியா எடுத்துங்களா? கோர்ட்டில் ஆஜர்படுத்துங்கள், நான் கோர்ட்டில் பேசுகிறேன். அது இல்லை என்று சொன்னால் அதிகாரிகளை கூப்பிட்டு நிலைமை மோசமாக இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பழி சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு விபத்து நடந்தால் ஓடி வர வேண்டியது காவல்துறை. அதனால் போராட்டம் பண்ணதுக்கும் அனுமதி தர மாட்டீங்க. போராட்டம் பண்ணலாம் கேஸு ஃபைல் பண்ணுறீங்க. இது என்ன நடைமுறை? இல்லை நீங்களே அதிகாரிகளை கூப்பிடுங்க, செய்ய வைங்க, மக்களுக்கு தரமான சாலையை போடுங்க. எத்தனை முறை குரல் கொடுப்பது? 3 முறை விளவங்கூட தொகுதியில் போட்டியிட்ட ஒரு எம்எல்ஏ பவரிலேயே கூட வேணாம், எம்எல்ஏ ஆகி சட்டமன்றத்தில் சென்று மக்கள் குரல் கொடுக்க முடியாவிட்டாலும் கரையில் இருந்து கொண்டு மக்கள் கண்டு என் குரல் கொடுப்பேன், குரல் கொடுத்து வருகிறேன். நியாயமான காரியங்களுக்கு எல்லாம், நல்ல காரியங்களுக்கு மட்டும். ஆகையால் அனைத்து வர்த்தக சங்கத்திற்கும் அனைத்து வியாபாரிகளும் ஒத்துழைப்பு ஆதரவு தர வேண்டும். அனைத்து வாகன ஓட்டுநர்கள் எனக்கு ஆதரவு தர வேண்டும். அனைத்து பொதுமக்கள் நீங்கள் ஆதரவு தர வேண்டும். சாலையில் ஒன்றுகள் படுத்த போராட்டம் ஏதாவது ஒன்று செய்வேன். எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். 14 கோடி ரூபா ஒதுக்கீடு செய்தது. சாலை போடுவாங்களா இல்லையும் பார்ப்போம். 2 நாள் மழை இருக்கிறது. இப்போ மழை காரணத்தினால் சாலை போடவில்லை என்று சொல்கிறார்கள். ஆகையால் இந்த பக்கத்தில் உள்ள சாலைகள் எல்லாம் நிலைமை ரொம்ப பரிதாபம். வேலிக்காய் தோணும் மக்கள் பாருங்கள். ஆகையால் மக்கள் என்ன தவறு செய்தோம்? அதான் கேட்கும். மக்கள் என்ன தவறு செய்தோம்? வாக்களிக்கவில்லையா? வரிப்பணம் செலுத்தவில்லையா? நாங்கள் போராட்டம் பண்ணவில்லை, யாரோட ஆர்ப்பாட்டம் பண்ணவில்லையே, ஏன் எங்கள் பழி வாங்குறீர்கள் நீங்கள்? ஆகையால் நம் மதிக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர், மதிக்கக்கூடிய பாரத பிரதமர், தேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி, மாநில நெடுஞ்சாலையுடைய அமைச்சர், மாவட்ட ஆட்சித்தலைவர், NH-47 அதிகாரிகள், ஏஐ தொடங்கி இதுவரைக்கும் உள்ள அதிகாரிகள் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய போராட்டம். அதான் இது உறுதி, வேறு வழி இல்லை. சொல்லி பார்த்தோம், வீடியோ எல்லாம் போட்டு பார்த்தோம். ஒரு நடவடிக்கை நீங்கள் எடுக்கவில்லை. இதுதான் முடிவு, வேறு எந்த வழியும் இல்லை. ஏன்னா எனக்கு செய்ய உரிமை இருக்கிறது. நான் இந்த தொகுதியில் மக்களை வாக்கு வாங்கினவன், ஓட்டு கேட்டு போய் நடந்து மக்களை ஓட்டுகள் வாங்கியவன், 3 முறை போட்டியிட்டவன், மக்கள் பணிக்க உரிமை இருக்கிறது. ஆகிய அதுதான் சொல்கிறோம். காவல்துறை மேலே எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது, எந்த கேஸும் ஃபைல் பண்ணக்கூடாது. நான் சொன்னது உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன். கேஸ் ஃபைல் பண்ணணுமா, நீங்கள் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேலே போடுங்க, இல்லாட்டி என்னை செய்ய விடுங்க.
இல்லைங்க அனுமதி கொடுங்க, அதான் கேட்போம். ஆகையால் இந்த வாகன ஓட்டுநர்கள் எல்லாம் எவ்வளோ அவதிப்படுறோம் பாருங்கள். ஆகையால் நீங்கள் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டு பேட்டியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்ற கழக நிறுவனத் தலைவர்.